டிவி யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வாரண்டி கார்டு இருக்கு. ஸோ இதுக்கு அதாவது பேட்டரி வாரண்டி கார்டு, இன்வெர்ட்டருக்கும் உங்களுக்கு தனியாக வந்து வாரண்டி கார்டு கொடுத்துறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும். இப்போ வீட்டுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்வெர்டர் பேட்டரி ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அமௌண்ட் கொடுத்தா போதும். சப்போஸ் பிடிக்கலாம் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். ஃபேக்டரி, ஸ்கூலு, காலேஜ் எதுக்கு வேணாலும் இன்வெர்டர் பேட்டரி தாராளமாக போட்டுக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் ஸ்டார்டிங் மாடல் ஹோம் பர்பஸ் தான் ப்ரோ. இதெல்லாமே ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ப்ரோ. தாராளமாக பார்த்துட்டு கூட 2-3 கடை ஏறி இறங்கிட்டு கூட வந்து நம்மளுக்கு கேட்டு பார்க்கலாம் ப்ரோ. அந்த ரேட்டு வெளியே கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம ரேட்டுக்கு 3000 கண்டிப்பா உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்க ஃபோன் பண்ணா போது வந்து நாங்க பிக்கப் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் பார்க்குறேன். என்னடா உட்காந்துருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டே போகாது, சரிங்களா? என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே இன்வெர்ட்டர் தாங்க. எல்லா வீட்டுக்குமே கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நல்லா ஃபேன் ஓடிட்டே இருக்கும். ஃபேன் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த கை குழந்தையும் சரி பெரியவங்களும் சரி வேர்த்துச்சுன்னா கடுப்பாயிரும். ரெண்டாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரண்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வேலையே பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து ஒரு சூப்பரான விஷயத்தோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்தா போதும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். அதை விட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு வந்து இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, எத்தனை வாட்ஸு, என்ன ப்ரைஸுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து நம்ம இந்த அமேஸ் அப்படின்ற இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் டீலர் தான் இவங்க வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே ஹோல்சேலாக வேணாலும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாக எனக்கு சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, கொஞ்சம் லைட்டாக எடக்கு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிக்கலாம். ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ஜி. ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலுக்கு ஒரு புதுசான ஒரு கண்டென்ட் தான். ரெண்டாவது நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள், நம்ம என்ன மாதிரி இன்வெர்ட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம வீட்டுக்கு ஹோம் பர்பஸ்க்கு என்ன மாடல்ஸ் இன்வெர்ட்டர் தேவைப்படும் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. தாராளமாக எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ரோ. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க ப்ரோ? நம்ம ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேங்க. சூப்பர். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் அதை தான் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா ப்ரோ? கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்வெர்டர் பேட்டரி ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அமௌண்ட் கொடுத்தா போதும். சப்போஸ் பிடிக்கலாம் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு பேமெண்ட் கூட வாங்க மாட்டோம், பெட்ரோல் அலவன்ஸ் கூட கேட்க மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் எடுத்துக்கிட்டா போதும் ப்ரோ. சூப்பர் ஜி. ஸோ எவ்வளோ வாட்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் வச்சிருக்கீங்க, என்னென்ன பர்பஸ்க்கு வந்து எந்த மாதிரி வாட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம இன்வெர்டர் பொறுத்த வரையும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. இன்வெர்டர் 700 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. இது இன்வெர்ட்டரோட மாடல்ஸ் ப்ரோ. இது இன்வெர்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இன்வெர்டர் மாடல்ஸ் எல்லாமே வாட்ஸ் வந்து அதிகமாக போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாடல்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்வெர்டர் மாடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் 700 வாட்ஸ் இன்வெர்டர் ப்ரோ. 700 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அது எல்லாமே நம்ம இன்வெர்டர் டிஸ்பிளே ஆயிடும் ப்ரோ. அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முன்னாடி வந்து மெயின்ஸ் ஆன சார்ஜிங்ஸ், பேட்டரி சார்ஜ் ஆகிற மாடல்ஸ் காமிக்கும். முன்னாடி மெயின்ஸ் ஆன சார்ஜிங், அதே மாதிரி ஈகோ மோடு, யூபிஎஸ் மோடு வந்து இன்வெர்ட்டரோட இண்டிமேஷன் காமிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி, ஓவரோட பேட்டரி லோ காமிக்கும் ப்ரோ. அதை வித்தியாசம் அதிகமாக நம்ம வந்து ஃபேன்ஸ் அதிகமாக லைட் அதிகமாக ஆட் பண்ணிட்டு ஓவரோட கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி காமிக்கும். இப்போ வந்து இன்வெர்ட்டர் சொன்ன மாதிரி 700 ஸ்டார்டிங். அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஆம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 80 ஆம்ஸ்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ஆம்ஸ் ப்ரோ. இதுலேயே ஷார்ட்டாக இருக்கும் 80 ஆம்ஸ். அந்த 700 வாட்ஸ் இன்வெர்ட்டருக்கு 80 ஆம்ஸ் பேட்டரி தாராளமாக போடலாம். அந்த பேசிக்கான சைஸ் நம்ம போடும்போது வாட்ஸ் போடும்போது நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எத்தனை ஃபேன் யூஸ் பண்ணலாம், எத்தனை லைட் யூஸ் ப்ரோ? ஒரு 80 ஆம்ஸ் பேட்டரியில் ஒரு 2 ஃபேன் 2 லைட் யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஆஃபீஸ் யூஸ் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ப்ரோ. டைமிங் 2 ஃபேன் 2 லைட் யூஸ் பண்ணால் ஒரு 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக கரண்ட் போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாமே நம்மளை பொறுத்தவரை இன்வெர்ட்டர் பொறுத்தவரை எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ப்ரோ. சூப்பர். இதுக்கு அடுத்துனா என்ன? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ் விட்டோன்னே 700 வாட்ஸ் இன்வெர்ட்டர் அதே தான். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எப்படின்னா பேட்டரியோட ஆர்ம்ஸ் அதிகமாகும் போது வந்து உங்களோட யூசேஜ் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். 3 ஹவர்ஸ் சொன்னாலும் அது 7 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படி எச்சா ஆகிட்டே இருக்கும் அந்த பேட்டரியோட ஆர்ம்ஸ் ஆகும்போது. இப்போ வந்து முன்னாடி சொன்னது 80
150 ஆம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆம்ஸ் ப்ரோ. இந்த 700 வாட்ஸ் இன்வெர்ட்டருக்கு இந்த 100 ஆம்ஸ் பேட்டரி தாராளமா போடலாம். ஆனா பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி 3 ஹவர்ஸ்ன்றது இதுல 100 ஆம்ஸ் போட்டு ஒரு 7 ஹவர்ஸ் ஓடும் ப்ரோ பேக்கப் டைம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 100 ஏஹெச் பேட்டரிக்கு இந்த 700 வாட்ஸ் இன்வெர்ட்டர் தாராளமா போடலாம். இந்த 700 வாட்ஸ் இன்வெர்ட்டருக்கு இந்த 100 ஆம்ஸ் பேட்டரி போட்டா பேக்கப் டைம் 7 ஹவர்ஸ். ஓரளவு ஒரு நார்மல் வீட்டுக்கு வந்து ஒரு நம்ம இது இப்போ ஒரு 2 பெட்ரூம் இருக்குல்ல, ஒரு 2 BHK ரூம் பெட்ரூம் இருக்குல்ல, அதுக்கு தாராளமா இது செட் ஆகும் ப்ரோ. கண்டிப்பா இது போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிராண்ட் தான். இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ சர்வீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்கிறது ப்ரோ? இது எல்லாமே ஆன்சைட் வாட்டி தான் ப்ரோ. நம்ம பொருள் எங்க வேணாலும் நீங்க டோட்டலா எங்க வேணா சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லா எங்க வேணா சர்வீஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பரே இருக்கு. நீங்க ஆன்லைன்ல கூட சர்ச் பண்ணி கூட பாத்துக்கலாம் ப்ரோ. நாங்க அந்த சர்வீஸ்ல அந்த மாதிரி விட மாட்டோம். எங்க சைடுல இன்வெர்ட்டர் பேட்டரி எந்த கம்பெனி வந்தாலும் எங்க சைடுல நாங்க கண்டிப்பா பண்ணி தருவோம் ப்ரோ. அதெல்லாம் பக்காவா பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்து ப்ராடக்ட் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே வந்து உங்களோட இது கனெக்ட் இருக்கும் இல்லை? கண்டிப்பா ப்ரோ. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேட்டரி இன்வெர்ட்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும். நீங்க இன்வெர்ட்டர் பேட்டரி மாட்டினதுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும். எல்லாமே போய் ஃபிட்டிங்ல இருந்து நீங்களே பண்ணி கொடுத்துறீங்களா? எல்லாமே ஃபிட்டிங் எல்லாம் நாங்களே பண்ணி, ஃபிட்டிங் எல்லாமே ஃப்ரீ தான். டெலிவரி ஃப்ரீ தான், ஃபிட்டிங் ஃப்ரீ தான் ப்ரோ. வந்து பண்ணி கொடுத்தால இப்போ புது பில்டிங்கா இருந்ததுன்னா இன்வெர்ட்டர் பேட்டரி தனியா வயரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பொறுத்தவரை தனியா என்ன ஃபேன் லைட் யூஸ் பண்ணுமோ அது தனியா லைன் எடுத்துக்கணும். அது வந்து புது பில்டிங்கா இருந்தால் கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. சப்போஸ் எடுத்து வைக்காத பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடுல இருந்து வயரிங் பண்ணி கொடுத்தலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா சார்ஜ் ஆகும் ப்ரோ. எக்ஸ்ட்ரா வயர் வாங்குறதுக்கு மட்டும் வயர் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் மட்டும் வாங்குறீங்க கொடுத்தா போதும் ப்ரோ. வெளியில எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு 3000 கண்டிப்பா வரும். நாங்க அவ்வளவுலாம் கேட்க மாட்டோம் ப்ரோ. எவ்வளவு ஒர்க்கிங் லேபர் ஆகுதோ வெளியே கூட கண்டிப்பா ஒரு 2000 உங்களுக்கு சேவ் ஆகும் ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. 2000 கம்மியாகும் ப்ரோ. அந்த அளவுக்கு கண்டிப்பா கம்மி. வேற லெவல். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக பாத்துங்க, கிட்டத்தட்ட வெளியில ஒரு 10000 ரூபாய் இருக்குன்னா இவங்க வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு அந்த மாதிரி அந்த ரேஞ்சு கண்டிப்பா பண்ணி தரலாம் ப்ரோ. வயரிங் பொறுத்த வரையும் அந்த காஸ்ட் ஆகும் ப்ரோ. என்னன்னா சொல்றோம் ஒரு 3000 ஆகும், 3000 கண்டிப்பா ஆகும் ப்ரோ. உங்களுக்கு ஒரு ரேட் ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் 2 மாடல் தான் இருக்கா ப்ரோ? இப்போ சொன்னது ஒரு ஸ்டார்டிங் மாடல்ஸ் தான். இது எல்லாமே ஸ்டார்டிங் மாடல்ஸ் தான். ஓகே. இதுக்கு மேல இன்னும் மாடல்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொன்னது ஒரு 3 ஃபேன் லைட் யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க சில பேர், என்னப்பா நீங்க ஃபேன் லைட் தான் யூஸ் பண்ற மாதிரி இன்வெர்ட்டர் இருக்குதா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வந்து 700 வாட்ஸ் இன்வெர்ட்டர். இதை விட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த மாடல். ஏன்னா பேக்கிங் எல்லாமே பிரிக்க முடியாது. அதனால எல்லாத்தோட மாடலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இன்வெர்ட்டரோட மாடல்ஸ் மட்டும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா பேட்டரியோட சைஸ் மட்டும் வேரியன்ட் ஆகும் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா 700 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டு இருக்கு, சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட்டா 870 சொல்லுவாங்க. அது சைன் வேன்னு சொல்லுவாங்க. இன்வெர்ட்டர்ல 2 வேரியன்ட் இருக்கு ப்ரோ. ஸ்கொயர் வே, சைன் வே. இது வந்து ஸ்கொயர் வே 700 வாட்ஸ். அது 800 வாட்ஸ் வந்து சைன் வே. என்ன வேரியன்ட்னா இப்போ 1 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வே பண்ணீங்கன்னா பிளிங்கிங் ஆகும். ஆனால் சைன் வேல வந்து அந்த பிளிங்கிங் எதுவுமே இருக்காது. உங்க அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. சைன் வேக்கும் ஸ்கொயர் வேக்கும் உள்ள வித்தியாசம் இதாங்க ப்ரோ. வேற எதுவுமே கிடையாது. ரெண்டுமே அந்த 800 வாட்ஸ் இன்வெர்ட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 100 ஆம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் பேக்கப் வரும்னு சொன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 800 வாட்ஸ் இன்வெர்ட்டர் போடும்போது ஒரு 120 ஆம்ஸ், ஒரு 120. இதோட ஆம்ஸ் நான் எக்ஸாக்ட் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு சில வீட்டில் எனக்கு 7 ஹவர்ஸ் பேக்கப் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ் பேக்கப் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படின்ற போது நம்ம பேட்டரியோட ஆம்ஸ் அதிகமாகும் போது அந்த பேக்கப் எச்சா கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 ஆம்ஸ் 120 ஆம்ஸ் போட்டு அது பக்காவா இருக்கும். டைமிங் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 ஹவர்ஸ் கண்டிப்பா. எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து காஸ்ட் கொடுத்து வாங்குறோமோ அந்த ஒரு டைமிங் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ப்ரோ. ஆனா இப்போ சம்மர் டைம்னால கண்டிப்பா வந்து கரண்ட் புடுங்கத தான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு ஃபேன் ஒரு லைட் போதும்ப்பா அப்படின்னால நீங்கள் பேசிக்கானது வாங்கினாலே உங்களுக்கு போதும். ஏன்னா நிறையா கிராமத்துலேயே பார்த்தீங்க வந்து இப்போலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து கரண்ட்டை நம்ப முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதில் மிக்ஸி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி எல்லாமே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இந்த 100 ஆம்ஸ்க்கு வந்து என்ன காஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 700 வாட்ஸ் இன்வெர்ட்டர் இந்த 100 ஆம்ஸ் பேட்டரி வந்து வெளியில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 15,000 வரும். 5000 கண்டிப்பாக வரும் ப்ரோ. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ப்ரோ. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பண்ணி தரலாம் ப்ரோ. அது நம்ம 12,000 பண்ணி தரலாம் ப்ரோ. 12,000 கண்டிப்பாக பண்ணி தரலாம். காசை விட 3000 கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சரிங்களா? நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும்தாங்க இது. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர். நீங்கள் கடைக்கு நேரில் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் கிடைக்காது. ஸோ நம்ம கடையோட அட்ரஸ் சொல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ப்ரோ நம்ம கடை அட்ரஸ் வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மணிக்கூண்டு போகிற வழி தான் ப்ரோ. வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கப் டிஸ்டன்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணால் போது வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம். பஸ் ஸ்டாண்டில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ணீங்கனாலே டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொரியர்லேயே வாங்கிக்கலாம். இப்போ லாக்டவுன் கோவிட் என்னால் வந்து இப்போ மதுரையில் ஆர்டர் பண்ணுவாங்க, சென்னையில் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற தாராளமாக கொரியர் பண்ணிக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு கொரியர் வேணாம்னா நாங்கள் வந்து எனக்கு ஃபிட்டிங் பண்ணி நேரில் வந்தோம்னா தாராளமாக ஃபிட்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போய் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். நேராகவே போய் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. தாராளமாக ஃபிட்டிங்கு சார்ஜ் வாங்க மாட்டீங்க.
அப்படின்ட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வயரிங் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காஸ்ட் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிக்ஸி இதுக்கெல்லாம் வந்து அரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இதுவரை 700 வாட்ஸ் இன்வெர்ட்டர் தான் பற்றி பேசிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வரும், 870 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. 875 இன்வெர்ட்டருக்கு 120 ஆம்ஸ் 120 ஆம்ஸ் பேட்டரி போட்டுக்கலாம் ப்ரோ. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆம்ஸ் பேட்டரி போட ஒரு 8 ஹவர்ஸ் பேக்கப் வரும். 120 ஆம்ஸ் பேட்டரி போட ஒரு 10 ஹவர்ஸ் பேக்கப் வரும். அந்த 875 வாட்ஸ் இன்வெர்ட்டர் ஒரு 120 ஆம்ஸ் பேட்டரி தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. சிஸ்டம் ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட் வரல, ஃபுல் ஷட் டவுன் ஆயிடுச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. 120 ஆம்ஸ் அந்த 800 வாட்ஸ் இன்வெர்ட்டர் தாராளமாக ஃபுல் டே பேக்கப் வரும். நார்மலாக 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஹவர்ஸ் பேக்கப் வரும். 10 ஹவர்ஸ் நீங்கள் 24 ஹவர்ஸ் பேக்கப் பண்ணாலும் அதுக்கு மேலே இருக்கும். இது சின்ன வேரியன்ட் தான் சொல்றது எல்லாமே அதுக்கு மேலே இருக்கும். ஒரு தாராளமாக அதுக்கு மேலே இருக்கும். தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம ஃபேக்ட் ஆகிட்டே போறீங்களா? ஃபேக்டரி, ஸ்கூலு, காலேஜ் எதுக்கு வேணாலும் இன்வெர்ட்டர் பேட்டரி தாராளமாக போட்டுக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் ஸ்டார்டிங் மாடல் ஹோம் பர்பஸ் தான் ப்ரோ இதெல்லாமே. ஓகே. அதாவது பேசிக்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய சைஸ் வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க? நம்ம வந்து ஹையர் கேவி இன்வெர்ட்டர் பேட்டரி என்ன கேட்குறீங்களோ அது எத்தனை கேவிக்கு அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு தேவைப்படும், அது ஸ்கூலுக்கு தேவைனாலும் ஸ்கூலுக்கு தேவைனாலும் சரி, காலேஜுக்கு தேவைனாலும் சரி, ஃபேக்டரிக்கு தேவைனாலும் சரி, அவங்களுக்கு என்ன எத்தனை ஃபேன் எத்தனை லைட் யூஸ் பண்ணுங்க, நம்ம எத்தனை சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுங்க, இத்தனை மிஷின்ஸ் எல்லாம் எனக்கு ரன் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரி தாராளமாக போட்டுக்கலாம். பயங்கரமான ஆளா இருக்கீங்களேங்க. அப்படிலாம் இருக்கு பார்த்துக்கங்க. சாதாரண ஒரு சின்ன ஆஃபீஸில் இருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் இங்கே இன்வெர்ட்டர் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணுமோ நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? மெயினாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நேராகவே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. அதான் பிரதர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபேமஸான பிராண்டாக நம்ம விராட் கோலி இருக்குது. அப்படி பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். இவரோட ப்ரைஸை நீங்கள் கேட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிங்க. கம்பேர் பார்த்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு கூட நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் ப்ரோ. தாராளமாக பார்த்துட்டு கூட 2-3 கடை ஏறி இறங்கிட்டு கூட வந்து நம்மளுக்கு கேட்டு பார்க்கலாம் ப்ரோ. அந்த ரேட்டு வெளியே கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம ரேட்டுக்கு 3000 கண்டிப்பாக உங்களுக்கு சேவ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்கான ஒரு ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். அதாவது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பேசிக்கான ப்ரைஸை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் கம்பெனி அந்த மாதிரி வரும்போது அவரே வந்து என்ன ப்ரைஸ் ஆகுன்றதை சொல்லிடுவார். சரிங்களா? நீங்கள் அவர் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? வந்து நம்ம மிக்ஸி இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு ப்ரோ இப்போ வந்து முன்னாடி சொன்னது வந்து சிஸ்டம் வரைக்கும் தான் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி டிவிலாம் யூஸ் பண்ணணுங்க அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடி 10 ஹவர்ஸ் டைமிங் தான் சொன்னேன். இதுக்கு எனக்கு அதுக்கு மேலே என்ன டைமிங் வேணும்னு கேட்கும்போது அந்த 800 வாட்ஸ் 870 சொன்னேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ் 1075 வாட்ஸ் இன்வெர்ட்டர் இருக்குது. மாடல் யூபிஎஸ் மாடல் எல்லாமே ஒன்று தான். அதோட வாட்ஸ் மட்டும் அதிகமாகிட்டே போகும். ரேம் மாதிரி மொபைலுக்கு ரேம் மாதிரி. ஓகே. இப்போ வாட்ஸ் அதிகமாகிட்டே 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 முன்னாடி 120 சொன்னால் இப்போ 150 ஆம்ஸ் பேட்டரி போட்டுக்கலாம். 1000 வாட்ஸ்க்கு 150 ஆம்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் அதில் ஒரு 4 ஃபேனு 4 லைட்டு ஒரு டிவி ஒரு மிக்ஸி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டிவி யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டைமிங் வரும். ஆனால் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் 150 ஆம்ஸ் இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டு கொடுத்துருவாங்க ப்ரோ. அதே மாதிரி பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வாரண்டி கார்டு வந்துருவாங்க. எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் வாரண்டி கார்டு எல்லாமே வாரண்டி ப்ரோ. பாருங்க வாரண்டி கார்டு இருக்கு. ஸோ இதுக்கு அதாவது பேட்டரி வாரண்டி கார்டு இன்வெர்ட்டருக்கும் உங்களுக்கு தனியாக வந்து வாரண்டி கார்டு கொடுத்துறாங்க. இதில் ஏதோ பல்ப் இருக்கு ப்ரோ. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸுங்க ப்ரோ. ஏதோ இன்வெர்ட்டர்ல ஏதோ ப்ராப்ளம்ஸ்னா வந்து இது எல்லாமே மேனுவல் தான் ப்ரோ. நாங்கள் சர்வீஸ் டெக்னீஷியன் தான் வரணும் வந்து மாற்றி அதெல்லாம் கிடையாது. எல்லாமே மேனுவல் தான் ப்ரோ. இதை நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க. நாங்கள் எல்லாத்தையுமே மாட்டும் போது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் ப்ரோ வருவோம். வேறு எதுவுமே இல்லை. மீது எந்த ஃபால்ட்டாக தான் எங்களுக்கு கூப்பிட்டா நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துலாம் தாராளமாக. அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன 1000 வாட்ஸ்க்கு 150 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் டைமிங் கண்டிப்பாக வரும் ப்ரோ. 12 மணி நேரம் டைமிங் வரும். பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 மாதம் வாரண்டி, யூபிஎஸ்க்கு 2 இயர்ஸ் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி ப்ரோ. கண்டிப்பாக பேட்டரிக்கு 42 மாதம் ஏதாவது பேட்டரி கம்பெனினா பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் ப்ரோ. 42 மாதத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மற்ற கம்பெனிலாம் ஒரு 42 மாதம் வாரண்டி தராங்க. நீங்கள் என்னப்பா 42 மாதம் தான் வாரண்டி தரீங்க அப்படின்னு கேட்கலாம் ப்ரோ. நம்மள்ட்ட 60 மாதம் வாரண்டி இருக்குங்க ப்ரோ. 60 மாதம் வாரண்டி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 42 மாதம் வந்து வாரண்டின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு மாடல் சொன்னீங்களா அது ப்ரோ? இது வந்து 60 மாதம் வாரண்டி ப்ரோ. இந்த மாடல் 60 மாதம் வாரண்டி. ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டின்றீங்க. பேட்டரி லைஃபே அவ்வளோதானா? இல்லை அது எல்லாம் கிடையாது ப்ரோ. இல்லை கம்பெனி சைட்லேருந்து 5 வருஷம் வாரண்டி தராங்க. நமக்கு மினிமம் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் தாங்க ப்ரோ. 10 இயர்ஸ் பேட்டரி 10 இயர்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் இதான் பண்ணிட்டு இருக்கோம் 10 இயர்ஸ். கண்டிப்பாக இந்த பிராண்டை பொறுத்தவரை உங்களுக்கு 8 to 10 இயர்ஸ் கண்டிப்பாக 10 இயர்ஸ் வரும் ப்ரோ. அது கம்மி வருஷம் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து வருன்றாங்க. ஏன்னா எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அதோட லைஃப் வரும். சரிங்களா? அதனால வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சாஃப்டாக யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு லைஃப் வரும். சரிங்களா?
ஓகே பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 1000 வாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆம்ஸ் போடலாம்னு சொன்னாங்க ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ஆம்ஸ் வரையும் தான் இருக்காங்க ப்ரோ. அதுக்கு மேலே இருக்கான்னு கேட்கலாம் ஆம்ஸ் எல்லாம் தாராளமாக இருக்கும் ப்ரோ. ஒரு 180 ஒரு 200 ஒரு 220 அது வரையும் இருக்கு ப்ரோ. 220 வரையுமே தாராளமாக போட்டுக்கலாம். நீங்க ஹெவியா சொல்லிட்டீங்களே, காலேஜ் ஃபேக்டரிக்கு பேட்ல என்ன ஆம்ஸ் தேவைப்படுதோ அது எத்தனை ஆம்ஸா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. அதில் தாராளமாக 220 வரையுமே இருக்குங்க ப்ரோ. இப்போ வந்து கேட்பாங்க எங்க ஹோம் பர்பஸ் ஒரு சிங்கிள் பேட்டரி தான் போட முடியுமா, எனக்கு இதுலேயே டபுள் பேட்டரி போடணும் நம்மள்ட்ட இன்வெர்டர் இருக்குன்னா இப்போ 1000 வாட்ஸ் வரையும் தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1670 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து டபுள் பேட்டரி போடுற மாதிரி நம்மள்ட்ட அந்த இன்வெர்டர் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரிக்கு போடுற மாதிரி நம்மள்ட்ட இன்வெர்டர் பேட்டரி இருக்கு ப்ரோ. அதுக்கும் தாராளமாக போட்டுக்கலாம் தாராளமாக. அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரி போட்டு உங்களுக்கு இன்வெர்டர் போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ரோ. பக்காவாக பண்ணி நீங்க ஒன்லி பேட்டரி இது மட்டும் தான் பண்றீங்க அப்படிதான்? ஆமாம் ப்ரோ. நம்ம வெறும் இன்வெர்டர் பேட்டரி மட்டும் தான் பண்றோம். வேற எதுவுமே பண்ணது இல்லை ப்ரோ. நம்ம 10 இயர்ஸ் இது மட்டும் தான் ஒரு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே பிரதர். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சொன்னீங்க. ஆமாம், பழைய பேட்டரி வீட்டில் இருக்கிறது மாத்திக்கலாம் அப்படி. கண்டிப்பா ப்ரோ. அதெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு லெஸ் பண்ணுவீங்க? நம்ம கஸ்டமர் வீட்டில் ஏற்கனவே இன்வெர்டர் பேட்டரி இருக்கும். ஆனால் இன்வெர்டர் நல்லா இருக்கும், ஆனால் பேட்டரி போயிருக்கும். நம்மளோட பேட்டரி வந்து அந்த பேட்டரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் ப்ரோ. அன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு புதுசு கண்டிப்பாக வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. அதே மாதிரி இன்வெர்டர் போயிருந்தாலும் நம்ம இன்வெர்டர் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து இன்வெர்டர் மாற்றி கொடுக்கலாம். அன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூ அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ப்ரோ. எங்க இருந்தாலும் நீங்கள் போய் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாம். எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. ஓகே ஓகே. அதுவும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி தான். ஓகே ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த பேசிக்கோட மாடல் ப்ரைஸ் மட்டும் பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 10,000 வந்து ப்ரைஸ் ஆகுது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் ஆஃபர் ப்ரைஸ் 8,000 தான் ப்ரோ. 8,000 ஆஃபர் ப்ரைஸ் 8,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் மாடல் வந்து அதே மாதிரி அடுத்த விட்ட ஒரு 12,000 ஒரு 14,000 ஒரு 16 அதுக்கு அவங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் எத்தனை வாட்ஸில் தேவைப்படும், எத்தனை ஃபேன் எத்தனை லைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது நம்மளுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க ப்ரைஸையும் சொல்லிடுவாங்க. இத்தனை வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுன்ற சொல்லிடுவாங்க. வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஷாப்பை தான் நம்மளும் காமிச்சிருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. சரிங்களா? எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி வீடியோ கவர் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுற அது இருக்கு. இந்த விடைபெறுக்கு நான் உங்கள் தமிழ் வாகர். பாய்.